ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை மே 27 மிகவும் சக்தி வாய்ந்த ஏகாதசி தினம். நீங்கள் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி தினத்தில் மிகவும் முக்கியமான ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமாக நீங்கள் வீட்டை விட்டு எப்போது வெளியே சென்றாலும் சரி, இதை மறக்காமல் உங்களோட நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. இப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே எட்டு போகிறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமாக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்ற போது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால் இந்த ஏகாதசி நாட்களில் நீங்கள் தவற விடாதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு பதிலையும் ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்க போகுது. அதனால் குழப்பங்கள் இல்லாத இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பார்க்கணுங்க. ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்துக்குமான ஒரு வாய்ப்பாகவும் இருக்க போகுது. சரி, எப்படிப்பட்ட பரிகாரம் எப்படி செய்யணும், யார் யார் செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட விஷயம் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் தெளிவாக புரியுதுங்களா? சரி, முதல் விஷயமாக நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்துக்கான ஒரு விஷயம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது இது நீங்கள் நாளை தினம் வீட்டை விட்டு வெளியே போகிறச்சே எட்டு போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு வீட்டுக்கு விட்டு வெளியே போகிறச்சே இது எட்டு போகிறீங்க அப்படின்ற போது இதனுடைய மகத்துவமான சக்திகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைப்பதற்காகவாவது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக செஞ்சு பார்க்கணும். அப்படி செய்வதற்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக தான் இது இருக்க போகுது. அதனால் குழப்பங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயமாக செய்யணுன்ற போது இதை முழு மனசோட செய்யணும். அதனால் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி தினத்தில் முழு மனசோட ரொம்ப எளிமையாக ரொம்ப சக்தி வாய்ந்த முக்கியமான பரிகாரமாக இருக்கக்கூடியது. இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? இதை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறச்ச காலிலிருந்து இரவுக்குள்ளே எப்போ வெளியே போனாலும் சரிங்க, தாராளமாக எட்டு போகலாம். ஒரு முறை எட்டு போகலாம் சாமி, இல்லை எனி டைம் வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு முறையாவது எட்டு போக அதுவே போதுமானது. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களிலிருந்து ஒரு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க போகுதுங்க. அதனால் நீங்கள் முழு மனசோடு செஞ்சாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நல்ல மாற்றத்தையும் நல்ல நன்மைகளையும் ஏற்படுத்தி கூட ஒன்றாக இருக்க போகுதுன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. சந்தேகம் இல்லாத ஒரு எளிமையான ஒரு பொருள்னா அது இதுவாக தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் முழு மனசோட செஞ்சு பார்த்தாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கை இது முழு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. சரி, இப்போ வீட்டை விட்டு போகிறச்சு எட்டு போக வேண்டிய பொருள் என்றது பார்க்கலாமா? முதல் விஷயம், இது யாராக இருப்பினும் எட்டு போகலாங்க. இவர்கள் தான்ன்றது கிடையாது, ஒரு சின்ன குழந்தை கூட எட்டு போகலாம். அதனால யாருக்கு விருப்பம் இருக்கோ அவர்கள் தாராளமாக எட்டு போங்க. சரிங்களா? சரி, அப்படி எட்டு போகிறது மூலயமா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமையும்ன்றத மாற்றுக்கிறது இல்லைங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை எட்டு போங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பொருள் எட்டு போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஒரு முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க. வீட்டை விட்டு உங்களுடைய வீட்டில் இருக்குதுன்ற பட்சத்தில் எட்டு போக வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா அது இந்த ஏலக்காய் தாங்க. ஏலக்காயுடைய மகத்துவம்ன்றது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அதுவும் சரியாக சொல்ல போனால் இந்த நாட்களில், முக்கியமாக சொல்ல போனால் ரொம்ப முக்கியமான நாட்களில் இந்த ஏலக்காயை விட்டு விட்டு எழுதி போகிறதுனால மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாட்களில் தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாகும். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாட்களாக இருந்து வரக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடிய ஒன்றாகும் இது இருக்கும்ன்றத மாற்றுக்கருத்து இல்லைங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது இந்த ஏலக்காய். அதனால் நாளைய தினம் உங்களுக்கு ஏலக்காய் கிடைச்சிச்சுன்ற பட்சத்தில் உங்களுடைய வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியே போகும்போது இதை எட்டு போங்க. அப்படி ஏலக்காய் கிடைக்கலன்ற போது அதற்கு இரண்டாக மாறாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு. கிராம்பு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே எட்டு போகிறச்ச மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்துக்குமான ஒரு வாய்ப்பாக இருப்போகுது. அதில் மாற்றுக்கருத்து இல்லைங்க. அப்படிப்பட்ட கிராம்பு நீங்கள் தாராளமாக உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போகிறச்சி எட்டு போகலாங்க. இந்த கிராம்பை வீட்டை விட்டு வெளியே போகிறச்சி எட்டு போகிறது மூலியமா உங்களுடைய முழு வாழ்க்கையவே இது மாற்றி அமைச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நன்மைகளுக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும். எதிர்பார்த்தது போல் ஒரு வாழ்க்கை அமைஞ்சு மாற்றத்துகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த தாராளமாக செஞ்சு பார்க்கலாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிற சேர்த்து போனாலே போதுங்க. பெருசாக எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அப்படி செஞ்சாலே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. நீங்கள் இனி எவ்வித பயமும் குழப்பமும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும், ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காக தேடணும்னு நினைக்கிறீங்கன்னா
இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. முழுவதுமான நம்பிக்கையோடு நீங்கள் நாளை தினம் விட்டு விட்டு வெளிச்சேர்த்து இதை எட்டு போங்க. நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சரிங்களா? சரி, கட்டாயமாக இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். முழுக்க முழுக்க நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். முழு மனசுடனும் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதையும் நடக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்த செய்வது உங்களுடைய நலனுக்காக தான் இருக்க போகுது. அதனால் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக இது மிகப்பெரிய மாறுதலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நம்புங்கள், நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதையும் நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.